செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். பூண்டு 3 பல், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி 2 நல்லா வதக்கிக்கலாம். கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு தக்காளி நல்லா மசிய வதக்கிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு மிளகாய் எல்லாமே அரைச்சிக்கோ பேஸ்ட் மாதிரி அதை போட்டுக்கலாம். நல்லா வதங்கினோடனே 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி தண்ணி கொதி வந்ததும் அரிசி பருப்பு ஒன்றா போட்டு ஊற வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது தட்டை போட்டு தான் மூடி வைக்கணும். சூடான அரிசி பருப்பு சாதம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.